பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய அடையாள அற்புத அதிசயங்களுக்காக காத்திருக்கும் நம்மை பார்த்து பவுலுக்கு சொன்னதைப் போல என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆம், இப்போது நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை கர்த்தருடைய கிருபையால் வாழ்கின்றோம். நாம் பார்த்தவர்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள் அநேகம் பேர் இன்று நம்முடன் இல்லை. ஆனால் இப்போது நாம் இருக்கும் இந்த சூழ்நிலையிலும் நம்மை கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தி வருவது அவருடைய கிருபையால் தான். கிருபை என்பது தேவனுடைய பிரசன்னம், தயவு, வல்லமை ஆகியவற்றை குறிக்கிறது. அது தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அருளப்படும் பரலோகத்தில் இருந்து வரும் பலன், ஒரு சக்தியாகும். நாம் எவ்வளவு கிறிஸ்துவிடம் நெருங்குகிறோமோ அவ்வளவு அவர் நமக்கு பரலோக பலத்தையும் ஆறுதலையும் கிருபையையும் தருகிறார். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் கிருபையால் தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் கிருபையால் தான் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டாகிறது. நமக்கு உலக மனிதர்களாலும் அந்தகாரத்தின் கிரியைகளாலும் ஏற்படுகிற எழும்புகிற சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் கிருபையால் மட்டுமே மேற்கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் கிருபையால் பலவீனத்தையும் பயத்தையும் நடுக்கத்தையும் தாங்கும் வல்லமை நமக்கு கிடைக்கிறது. தோல்வியாலும் பயத்தாலும் கவலையாலும் பலவீனமாய் இருக்கிற நம்மை பார்த்து, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நம்மை பலப்படுத்தி இதுவரை நடத்தி வந்தார், நடத்தி வருகிறார், இன்னும் நடத்துவார். எனவே கர்த்தருடைய கிருபையை மட்டும் நாம் அனுதினமும் கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த கிருபைதான் என்னை தேற்றி தாங்கி வழி நடத்துகிறது என்ற பலத்துடன், உறுதியுடன், விசுவாசத்துடன் ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபையே. எனவே அனுதினம் எங்களை உம்முடைய புது புது கிருபையின் வரங்களினால் நிரப்பும்படியும் எங்களை தாங்கும்படியும் எங்களை பாதுகாக்கும்படியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.